10வது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவது. இந்த வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இனி நமக்கு சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரை விசுவாசிக்கிறது எவனோ அவன் வெட்கப்படுவது என்று சொன்னது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். எப்படி சொல்றேன்? கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எல்லாரும் ஆமென் சொல்ல பார்ப்போம். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட போக மாட்டாங்க. பக்கத்துல கை பிடி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கையை பிடிச்சிட்டு என்ன பாக்குறீங்க? ஒரு நாள் அப்படிதான் ஒரு சபையில போய் அப்பாலப்பா சாத்தானே என்ன சொல்லுங்க. கையை பிடிச்சிட்டு என்ன பார்த்து சொல்றான்? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கையை பிடிச்சிட்டு அந்த ஆளை பார்த்திருந்தா கொஞ்சம் பரவாயில்லையே, என்ன பார்த்து சொல்றோம்? அப்பால போபிசாசு. நாங்க பிரசங்கரா வந்திருக்கிறேன், என்ன பார்த்து? அப்பந்தான் அவங்க சொல்றாங்க, உங்களை சொன்ன நீங்க வருத்தப்பட மாட்டீங்களான்னு. பக்கத்துக்காரன்னு சொல்லி நாளைக்கு வருவானா கூட்டத்துக்கு. அந்த நிலைமையும் வருது ஐயா. எங்கன்னா ஊழியக்காரங்க என்னெல்லாமோ அனுபவிக்க வேண்டியிருக்குது. சரி பரவாயில்ல. அதுபோல இப்போ நீங்க பிடிச்சிட்டு என்ன பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் இருந்தாலும் சொல்லுங்க பார்ப்போம். அவல முகங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரதேஷ் நிச்சயமா வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். இதை ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். இல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. என் வாட்சிக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். இயேசு நல்லவர். அங்க கொஞ்சம் முந்தி இருக்குது. இயேசு நல்லவர். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன உதாரணம்னா வெண்கல சர்ப்பம். சரியா? மோசையினால வெண்கல சர்ப்பம் நினைச்சப்படுது, உயர்த்தப்படுது. ஏன்னா ஜனங்கள் பாவம் செய்த போது பாம்பை ஆண்டவர் அனுப்பினால் கடிக்கப்பட்டது. பாம்பினால கடிக்கப்பட்ட அநேக மக்கள் மரித்து போய்விட்டார்கள். இயேசு நல்லவர். எல்லாரும் மரிக்க ஆரம்பித்தார்கள், மரித்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீ வேதத்திலே 8ஆம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் இருக்கும். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், தேவனுடைய வழியை விட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலேயே ஆண்டவர் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடித்ததினாலே அநேகர் மரித்து போன போது மோசே எடுத்து வந்து, ஐயா கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடிக்கப்பட்டு என் பிள்ளைகள் செத்து போய்விட்டது, என் புருஷன் செத்து போய்விட்டார், என் மனைவி செத்து போய்விட்டாங்க, குடும்பங்கள் எல்லாம் பயங்கரமாக வேதனைப்படுகிறது, ஒரு நிவாரணம் வேண்டுமே. ஆண்டவருடைய சமுத்திரம் மோசே போற, ஆண்டவரே ஜனங்களை மன்னிங்கப்பா, உங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமுத்திரே சொன்ன போது ஆண்டவர் சொன்ன ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கோலின் மேல நிறுத்து. ஹல்லேலூயா. கடிக்கப்பட்ட எவனும் 12 கோத்திரத்தில் இருக்கிறவனும் பார்க்கிற அளவுக்கு உயர்த்துவே. கடிக்கப்பட்ட எவனும் அதை பார்த்தால் போதும், அவன் சுகமாகி விடுவான், அவன் விடுதலை ஆகி விடுவான், அவன் உயிர் பிழைக்கும் என்று சொன்னார். என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மோசே வெண்கல சர்ப்பத்தை அவர் உயர்த்தினார். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் வெட்கப்பட்டு போகவில்லை. யார் மற்றவங்க கேட்டிருப்பாங்க, ஏன் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிற, ஏன் அதை பார்க்கிற? எங்க மோசே சொன்னார், ஐயா ஆண்டவர் சொன்னதாக சொன்னார், நான் அதை நோக்கி பார்த்தேன், பிழைத்தேன். மோசையினாலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுவது போல கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட வேண்டும். இப்பொழுது 2 நாட்களில் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்ல, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுது போல, மோசையினால் உயர்த்தப்படுது போல இயேசு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலிருந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பனை விட்டு, தாயை விட்டு, உங்களுடைய மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பெற்றோரை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு தனிமையாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நாங்கள் அன்னைக்கு ஏர்போர்ட்ல நிற்கும் போது 2 குரூப்பான மக்களை பார்க்கிறேன். ஒரு குரூப் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு குரூப்பான மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அங்கு வருகிற மக்களை ரிசீவ் பண்ணதுல மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அங்கிருந்து இங்க வரும்போது அழுகிறார்கள். ஒரு அருமையான 2 பையங்க, சின்ன பையங்க, தன்னுடைய மனைவி, அந்த பையங்க, இந்த 3 பேரும் தன்னுடைய தகப்பனை
அனுப்ப வருகிறார்கள். அந்த சின்ன பையங்க தகப்பனை கட்டிப்பிடித்து அழுத காட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா உண்டாக்குச்சு. தேவரின் ஸ்தோத்திரம். நான் என்னுடைய பிரதர் சொன்ன, பாவம் இந்த குடும்பத்தை பிழைப்பை வைக்கிறதுக்கு பாவம் அந்த மனுஷன் போகிறார். அந்த பிள்ளைகளுக்கு பாவம் அனாதையை போல இருக்கிறாங்களே. அந்த மனைவி கண்ணீர் வடிக்கிறார். அவரை கட்டிப்பிடிச்சு அப்படியே அவர் கட்டிப்பிடிக்கிறார். பயங்கரமான அழுகையினுடைய சத்தம் அடிய வரவிட்டாலும் கண்ணீர் அந்த சின்ன பசங்க தேம்பி தேம்பி அழுத காட்சி நான் பார்க்கிறேன். எவ்வளவோ வேதனையா இருந்தது. எனக்கே உண்மையில ஒரு அழுகைய போல இருந்தது. ஆனா மறுபக்கம் என்ன தெரியுமா, அங்க நம்முடைய சொந்தக்காரங்க வருதான்னு சொல்லி ரிசீவ் பண்ணதற்கு ஒரு மகிழ்ச்சியின் கூட்டம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நாமனு சொல்றேன், இயேசுவை நோக்கி பார்த்தவருடைய முகங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். மோசேயினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுவது போல இயேசுவை நோக்கி பார்த்தவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே ரெண்டு கூட்டமான மக்களை நாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் உலகத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு வரும்போது அவள் இயேசு வரவேற்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆமென். அடுத்த கூட்டம் இயேசு வருகிறான்னு கேளும்போது அலறுகிற கூட்டமா இருக்கும். இன்றைக்கு இந்த மத்தியான வேளை, இந்த கால வேளையில என் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாச பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எந்த கூட்டத்தில் போக போகிறோம்? அழுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது நாம் சந்தோஷப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை நமக்கு ஒன்று இல்லாம இருக்கலாம், ஒன்று கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வேதனையா இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்யும். மக்களே, நான் ஒன்று மாத்திரம் சொன்ன, நான் ஒரு பிச்சைக்காரங்க. என் சாட்சியை நான் 2 வார்த்தையில நான் சொல்றேன். நான் ஒரு பிச்சைக்காரன். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த, மந்திரவாதங்களும் சிலம்பங்களும் வந்ததுனால குடும்பத்தில் கஷ்டம் வந்து இந்த வாழ்க்கையில வீடு வீடாய் போய் கஞ்சி வாங்கி, ஸ்கூல் லீவ் நாட்களை கஞ்சி வாங்கி கொடுத்தது மாத்திரமல்ல, அழைப்பில்லாத கல்யாண வீடுகளை போய் எச்சிலைகளை வாங்கி புறக்கி சாப்பிட்டு வந்தானே. ஒரு நேரத்துக்கு ஆகாரம் இல்லாதனால வேதனைப்பட்ட நாட்கள், எத்தனையோ நாட்கள். ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சு போது, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியம் என்னால முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் அழைச்சிட்டாரு, நான் வந்துட்டேன். என்னுடைய மூத்த சகோதரன் சொன்ன, டேய் நீ போய் தாலி அறுத்த வேத்துக்கு போற, தாலி அறுத்த வேத்து போறதான் நீ பட்டி நடந்து சாவிடான்னு. மதுரையில 3 வருஷம் படிச்சு முடிச்சேன். 3 வருஷம் எனக்கு கிடைச்ச ரூபா 16 ரூபா தான் எனக்கு மொத்தமா மணி ஆர்டர் வந்தது. 5 ரூபா என்னுடைய நான் பாஸ்டர் வந்த போது கொடுத்துட்டு போனாங்க. 10 ரூபா என்னுடைய அண்ணன் எனக்கு மணி ஆர்டர் பண்ணாங்க அவருடைய கல்யாணத்துக்கு போறதுக்காக. ஒரு அம்மா இல்லன்ல வச்சு அவங்கள மகளை கல்யாணம் எடுத்து டவுரியா எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அந்த 1 ரூபாயும் கூட காணிக்கப்பட்டில போட்டேன். ஆண்டவர் சமயத்தில் அழுதேன். 3வது வருஷம் எனக்கு ஒண்ணுமே வழி இல்லை, எங்க போன்னு தெரியல. முழங்கால் படிக்கிட்டேன். என்னோட படித்த என் ரூம்மேட்டுகள் 3 பேர் 4 பேர் தூங்கிட்டாங்க. அந்த தூக்க நடுவில் நான் ஒரு சின்ன குட்டி தலையணையில கிழிஞ்ச பாயில நேர் முழங்கால் நின்று கூட, ஆண்டவரே என்னை வளர்த்த பாஸ்டனை கைவிட்டாங்க, என் தகப்பனார் மரித்து போய் விட்டாங்க, எங்க தாயினால் உதவி செய்ய முடியல, என் அண்ணன் தம்பிகளால ஒண்ணும் செய்ய முடியல, என் அண்ணன்மார்களால ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நேரும் கூட என்னை கைவிட்டீரோன்னு கதறினேன். ஆனா ஆண்டவர் புலம்பல் 3:31, ஆண்டவர் என்றேக்கும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த வார்த்தையை தேவன் தந்தார். 6 நாட்களை கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்த பின்பு கர்த்தர் மேன்மையாய் மகிமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடன் வாங்கி பிழைப்பதற்கு ஒரு நாள் கூட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் இம்மட்டுமாய் என்ன நடத்தினவர், உங்களை நடத்த வல்லவர். அவரை நோக்கி பாருங்கள். எந்த கஷ்ட நடுவிலையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மையா உயர்த்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் இருக்க இடங்களில் எழுந்து நின்றவர்களாக கேட்டு சத்தியத்துக்கு முற்றுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அதை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, தேவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கிறோமா? அநேகருடைய ஜீவத்தை நான் காணும் பொழுது கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்காம முன் செல்லும் பிள்ளைகளை நான் கண்டு மனவேதனைப்படுகிறேன். தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தை மறந்து போய்விட வேண்டாம். தேவன் சொன்னதை
செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொண்ட பிள்ளைகள் மட்டுமே அவருடைய முகத்தை மட்டும்தான் தேவன் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். நோக்கி பார்த்த அனைவருடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்த தேவன். ஐயா, ஒருவேளை இந்த நேரத்தில் பாவப்பிடியினாலே சிக்கலாக இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்று வந்திருக்கலாம். பணப்பிரச்சனையினாலே கடந்து வந்திருக்கலாம். விசா பிரச்சனையினாலே கடந்து வந்திருக்கலாம். விசுவாசத்துடன் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். முகத்தை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தாழ்த்தினவராக தாப்பன பாவியாக என் மேல் கிருபையாக இருக்கிறாரே, நான் இனி நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சித்த கிருபையாக இருக்கனால ராஜா, நான் இன்னுமாக நெருங்கி கெட்டி சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களை பலப்படுத்த நிலைநிறுத்தி உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் இந்த கால நீத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தாப்பனே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய தாசன் பிஷப் தேவதாஸ் அவர்கள் குஜராத், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் செய்யும் ஊழியங்களுக்காக நாங்கள் வருகிறோம் தாப்பனே. எம்மட்டமாக அந்த ஊழியத்தை ஆசிர்வதித்து வர கிருபைக்காக நன்றி. ஒரு நாட்களில் அதை வர்த்திக்க செய்வீராக, தேவையில் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் சபையாக வாழ்த்தி அந்த அவரின் ஊழியத்தையும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே. அப்பா, கர்த்தருடைய தாசன் மூலமாக, போஸ் மூலமாக கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, என் ஜனங்கள் ஒரு பொழுது வைக்கப்பட்ட போது சொன்ன வார்த்தையின்படி இந்த முறை நோக்கி பார்த்த உங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்து விட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. இதில் வரும் சகல தூதி கனமை மக்கள் செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் இன்றும் எப்பொழுதும் இருப்பதாக. புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.